திருப்பூர் கொங்கு மெயின் ரோட்டில் உள்ள அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கம் இருப்பதாக கடந்த மே மாதம் மாவட்ட ஆட்சியரிடம் மண்டியிட்டு புகார் அளித்த பள்ளி மேலாண்மை குழு தலைவி சகாய மேரி திடீரென எவ்வித விசாரணையும் இன்றி பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். கல்வித்துறை ஆப்பில் அவரது பதவி காலியாக இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சகாய மேரி இன்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து குறைதீர்க்கும் கூட்டத்தில் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் உயிருடன் இருக்கும்போது எனது பதவியை எதன் அடிப்படையில் காலி என்று அறிவித்தீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மனுவை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் 2 நாட்களுக்குள் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் இடமாற்றம் செய்யப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சகாய மேரி, அடுத்த 2 நாட்களுக்குள் எனக்கு நல்ல நீதி கிடைக்கவில்லை எனில் அரசு பள்ளிகளில் கஞ்சா புழக்கத்தை ஊக்குவிக்கும் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என இருவரின் பெயரையும் புகைப்படத்தையும் அச்சிட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்ட பேருந்து நிலையங்களிலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து போராட்டத்தில் ஈடுபடுவேன் என ஆவேசமாக தெரிவித்தார். கஞ்சா பிடிச்சி பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கேங்க. மே மாசம் நான் 18ஆம் தேதி மண்டியிட்டு கலெக்டர் அலுவலகத்துல வந்து பெட்டிஷன் கொடுத்தேங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாரு. 19ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்துக்கு என்ன கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க. எனக்கு நீதிதான் சார் வேணும் அப்படின்னு சொன்னேன். 20ஆம் தேதி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன்னு பேப்பர்ல நியூஸ் கொடுத்துட்டாருங்க. நியூஸ் கொடுத்து அது வந்து இன்னையோட 55 நாள் ஆயிடுச்சு. 55 நாளா எனக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. நான் இடையில மே மாசம் 25ஆம் தேதி கமிஷனருக்கு பெட்டிஷன் கொடுத்தேன். கமிஷனர் வந்து எனக்கு 15 நாள்ல ஜூன் 10ஆம் தேதி பதில் கொடுத்துட்டாரு. ஏசி சார், கொங்கு சரகம் ஏசி சாருக்கு நம்ம பெட்டிஷன் கொடுத்தேன். அவரும் எனக்கு 15 நாள் பதில் கொடுத்துட்டாங்க. ஏன் இங்க நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு மண்டிட்டு மனு கொடுத்த அந்த பெட்டிஷனுக்கு 55 நாளாகியும் கலெக்டர் உத்தரவிட்டுட்டுமே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுட்டோம். ஏன் இந்த சிஓ இன்னும் நடவடிக்கை எடுக்கலங்கிறதுக்காக இன்னைக்கு நான் பெட்டிஷன் கொடுக்க வந்தாங்க. 13/7/2026 இன்னைக்கு நான் பெட்டிஷன் குறைதீர்ப்புல கொடுத்துருக்கிறேன். கலெக்டர் சொல்றாரு, உங்களுக்கு 2 நாட்கள்ல நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. விசாரிச்சு நான் பதில் சொல்றேன். நீங்க இதேதான் விசாரிக்க இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை நாளைக்கு இந்த விசாரணை நடத்துவீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல இமீடியட்டா அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு உங்களுக்கு 2 நாள்ல நாங்க பதில் சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. நான் அவர்கிட்ட 2 வாரத்துக்குள்ள எனக்கு பதில் தெரியணும். தெரியல அப்படின்னா நான் பிட் நோட்டீஸ் அடிச்சு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்ல பஸ் நிலையங்களுக்கு போய் நான் பிட் நோட்டீஸ் எடுத்து அரசு பள்ளிகளில் கஞ்சாவிற்கு ஊக்குவிக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லி அவங்க பேரு போட்டோ போட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லி உங்க பேரு போட்டோ போட்டு நான் கொடுப்பேன் சார், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் 2 நாளுக்குள்ள எனக்கு தீர்வு தரேன்னு சொல்லிருக்காரு. இந்த 2 நாளைக்குள்ள நல்ல நீதி கிடைக்கல அப்படின்னா நான் மாணவர்கள் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாகி அழிவை நோக்கி போகக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறேன். இதுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். அதுவும் இல்லாம இந்த கஞ்சாவோட இதை நான் வெளியில கொண்டு வந்ததுனால என்ன பள்ளி மேலாண்மை குழு தலைவர்ங்கிற போஸ்டிங்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. அந்த இதுல ஆப்புக்குள்ள எனக்கு வேக்கண்ட் போட்டுருக்காங்க. எனக்கு வேக்கண்ட் என்ன போஸ்டிங்ல தூக்குனாங்கன்னா எனக்கு ப்ராப்பரா அவங்க லெட்டர் கொடுத்துருக்கணும். இல்ல என்ன கூட்டு விசாரிச்சிருக்கணும். எதுவுமே அவங்க பண்ணல. போன கல்வியாண்டிலேயே துணைத் தலைவி அவங்க பையனுக்கு டிசி வாங்கிட்டு போய் தாராபுரம் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா இந்த வெள்ளிக்கிழமை மேலாண்மை குழு மீட்டிங் 10/7/2026 மேலாண்மை குழு மீட்டிங்ல அந்த அம்மா கலந்துருக்காங்க. அப்ப அந்த அம்மா வந்து ஹெச்எம்டி சப்போர்ட் கஞ்சாவை வெளியே கொண்டு வராததுனால அந்த அம்மாவுக்கு ஒரு சட்டம், கஞ்சாவை வெளியே கொண்டு வந்ததுனால எனக்கு வந்து வேக்கண்டா. அதுதான் நான் கலெக்டர் போய் கேட்டேன். கலெக்டர், ஏன் நான் சாகல, நான் உயிரோட தான் இருக்கிறேன், உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா, இல்ல கண்ணீரஞ்சலி போஸ்டா, இல்ல என்னோட பாடிக்கு அஞ்சலி செலுத்துனீங்களா, எப்படி நீங்க எனக்கு தகவல் தெரிவிக்காம வேக்கண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 நாள்ல எனக்கு பதில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நாளைக்குள்ள எனக்கு பதில் வரணும்னா மீண்டும் எனது போராட்டம் தொடரும்.